ஸ்டாலின் ஃபோட்டோ வரைகிறதுக்கு கொளத்தூர்லேயே தடையா? என்னப்பா இது, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிறீங்களே. தேர்தலில் தோத்தாச்சு அப்படின்னா அவரை தூக்கி போட்டுருணுமா? அவரை பக்கத்துலேயே வச்சுக்க கூடாதா? உங்கள் அண்ணனே போய் பார்த்துட்டு வர்றாரு, ஆனால் அதை மீறியும் தடை விதிக்கிறீங்களே. கொளத்தூருக்கு அவ்வளோ நன்மை பண்ணவரை நீங்கள் வெளியே போன்னு சொல்கிறீங்களே, அவரை பக்கத்துலேயே சேர்க்க மாட்டேன், அவர் படங்கு கூட வரைய விட மாட்டீங்களே, இதெல்லாம் நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லி கொளத்தூர் மக்கள்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க தாவேகா மேலே. காரணம் என்ன? முழுசா பார்த்துருவோம். வணக்கம் அன்பே தமிழ் சொந்தங்களே. அதாவது கொளத்தூர்ல ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்ன்றது நிதர்சனமான உண்மை. ஆனா அவருடைய திட்டங்கள் அங்க தோத்துருக்கா, அவருடைய செய்கைகள் அங்க தோற்றுருக்கா, மக்கள் மீது அவர் வச்சிருந்த அன்பு தோத்துருக்கான்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. அங்க நடந்த ஒரு வேலை அங்க தோற்று இருக்காங்க. அதனால அதை இப்ப இருக்கக்கூடிய அந்த அலை, பெருமலை அப்படின்னு சொல்லலாம், அது ஸ்டாலின் அவர்களே தோற்கடிச்சிருக்கு அப்படின்றது நம்ம ஏத்துக்கக்கூடிய, ஒத்துக்கிட மனசுலனாலும் அதான் நேசம் அப்படின்ற மாதிரி தான். ஏன் அப்படின்னா அவர் அங்க அவ்வளோ வேலைகள் பண்ணி வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு மினி லண்டன் மாதிரி, அப்படி அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. ஆனா பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படிதான் வெளிநாடுகளில் பார்க்குற மாதிரியான ஒரு வேலைகள் தான் அந்த இடத்துல இருக்கும். அப்படிதான் அந்த ஹாஸ்பிட்டல் வச்சுருப்பாங்க. அடுத்து ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த மாதிரி ஏதோ ப்ரைவேட் ஸ்கூலில் இல்லை இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்கூல் இது எல்லாத்தையும் மீறி அந்த இடத்துல அவரை தோற்கடிச்சிருக்காங்க அப்படின்னா அது இருக்கக்கூடிய அந்த சினிமா மோகம், கவர்ச்சி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், நல்லா வருது வேணாம் அப்படின்னு விஜய் அவர்கள் 1008 சொல்லலாம். ஆனால் நிதர்சனமான உண்மை அது கவர்ச்சியில் தான் ஜெயிச்சிருக்காரு. சரி, அதெல்லாம் போகட்டும். இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த கட்சியோட ஃபோட்டோ கிட்டோ எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அழிச்சு விட்ருவாங்க. கொடிகளை கம்பத்தில் ஏற்ற விட மாட்டாங்க. எங்கெல்லாம் இது சிவர் விளம்பரங்கள் எங்கெல்லாம் பண்ணிடுறாங்களோ அது எல்லாத்தையும் அழிச்சு விட்டுருவாங்க. இது ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சாதாரண செயல் தான் பார்த்துப்போமே. ஆனால் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா திரும்ப போய் அந்த இடத்து அந்த சிவர்களை திரும்பவும் சிவர் விளம்பரங்கள் பண்ணுறது, போஸ்டர் அடிக்கிறது, கம்பங்களில் கொடிகள் ஏற்றுறது, இப்படியான செயல்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இது வழக்கமான ஒரு செயல் தான். இப்படி அதே மாதிரி கொளத்தூரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்தை வரைகிறாங்க. முன்னாள் முதல்வராக இருக்கக்கூடிய அவருடைய புகைப்படம் வரையும் போது, அப்படி அவருடைய புகைப்படங்கள்லாம் வரையும் போது தாவேகாவினர் தடை பண்ணுறாங்க. அந்த அவர் ஃபோட்டோ வரைஞ்ச இடத்துலையே பார்த்தீங்கன்னா நைட் ஒரு நைட்டாக வெள்ளை அடிச்சுட்டு போகிறாங்க. இப்படியான வேலைகளை செஞ்சதும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே டென்ஷன் ஆகிட்டாங்க. முக்கியமாக திமுகவினர் பயங்கர கோபம் அடைஞ்சிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுமே பார்த்தீங்கன்னா கோபம் அடைஞ்சிருக்காங்க. ஏன் அப்படி வேலைகளை பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, பிஎஸ் பாபு அவர்களே பார்த்து இருந்துக்குங்க. இந்த இடம், இங்கே இருக்கக்கூடிய வளர்ச்சி, இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான எழுச்சி எல்லாமே என்ன பண்ணுது, யார் பண்ணுது அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் செஞ்சது. அதுக்கு முன்னாடி இப்படி கிடையாது. உங்களுக்கு தெரியும், பழைய திமுகவை பார்க்க வச்சிடாதீங்க நீங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுக்கும் விதமா மக்கள்லாம் கொந்தளிச்சு போய் கிடக்குறாங்க. அதனால போய் பிஎஸ் பாபு அவர்களுடைய அலுவலகத்துக்கு போய் பார்த்துருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து எல்லா மக்களுமே ஒன்று செஞ்சு எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கடும் எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. நியாயமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டாலின் அவர்களுக்கு சிலையை வைக்கலாம். ஏன்னா கொளத்தூர் அவ்வளோ டெவலப் பண்ணியிருக்காரு. சரி, சிலை வைக்கிற அளவுக்கு வேலை இல்லைனாலும் ஒரு பேனர் வைக்கிறதோ இல்லை ஒரு சுவர் விளம்பரம் பண்ணுறதுன்றதோ சாதாரண ஒரு செயல். அப்படி சாதாரண செயலை கூட செய்ய விடாமல் இவங்க தடுக்கிறாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் எதிர்கட்சியே இல்லாத ஒரு ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா எதிர்கட்சியே இல்லாமல் ஆட்சி அமைச்சு என்ன பண்ண போறீங்க? இப்போ இருக்கிற ஆட்சி லட்சணமே தெரியுது, கிளியுது மொத்தம். அங்கங்கே கரண்ட் கிடையாது, கரண்ட் பற்றாக்குறையினால இல்லை அப்படின்றாங்க. பற்றாக்குறைனா எப்படிப்பா, ஒரு அரை மணி நேரம் அப்படின்னு டெய்லி ஆகலாம். சரி, அடுத்து 1 மணி நேரம் ஆகலாம். அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகிறதுக்கே 1 மாதம் கிட்ட ஆகும். ஏன்னா அப்படி தான் பற்றாக்குறைன்றது இருக்கும். இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த கரண்ட் சோர்ஸை எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட வேலைகள் செஞ்சுருக்காங்க. வெறும் தண்ணி ஆற்று போகிற தண்ணியிலேருந்து கரண்ட் எடுக்கிறதுக்கான வேலைகளை பார்த்து வச்சுருக்காங்க. கடலில் போய் கலக்கிற இடத்துல இருந்து அந்த இடத்துல இருந்து தண்ணி எடுக்க முடியும், கரண்ட் எடுக்க முடியும். இப்படியான பல வேலைகளை கடந்த அரசு செஞ்சு வச்சுட்டு போயிருக்கு. அதை மீறியும் இங்கே மின் பற்றாக்குறை ஏற்படுது அப்படின்னா அதை கூட சமாளிக்க முடியாத அளவுக்கு தான் உங்கள் ஆட்சியும் அதிகாரமும் இருந்துகிட்டு இருக்கு. ஒரே ஒரு ஆர்எஸ்எஸ் ஆளு, ஒரே ஒரு அப்படி சொல்ல முடியாது, கட்சி முழுக்கவே அப்படிதான் இருக்குன்னு வச்சுப்போமே. இருந்தாலும் ஒரு ஆர்எஸ்எஸ் ஆள் உள்ள இருக்காரு. அவரு இந்த மின்சாரத்துறையில் இருக்காரு.
அவரு இந்த மின்சாரத்துறையில இருந்தா ஆர்எஸ்எஸ்ல இருந்து நேரடியா ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி பெற்ற ஒருத்தர் ஒரு துறைக்கு வந்தா அந்த துறை என்ன நாசமாகுன்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம் நிர்மல்குமார் அவர்கள். நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. அவர் டவுசர் போட்டுக்கிட்டு வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு அந்த இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஆர்எஸ்எஸோட உடையில் அவர் நிற்கிறத எல்லாருமே தெரியும். அந்த புகைப்படங்களை எல்லாரும் பார்த்துருக்காங்க. அது நிர்மல்குமார் அவர்களே இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த வளர்ப்போடைய விளைவு என்னன்னு தெரியுதா? இவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மின் தட்டுப்பாடை சமாளிக்க முடியல. இந்த மின் தட்டுப்பாடுகளை சமாளிக்க முடியாத அளவுக்கு தான் கேவலமான ஒரு அரசு இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. போய் அதை பற்றி விசாரித்தோம் அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் தூக்கின்னு போயிட்டான்றாங்க, பீஸ் கயிறு வந்து பிடிங்கின்னு போயிடுறான்னாங்க. அதுக்கு ஒரு சில ஆதாரங்கள் காட்டுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகல் நேரங்களில் வந்து ஃபீஸ் கயிறை பிடிங்கின்னு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து காட்டுறாங்க. சரி, பகலில் ஃபீஸ் கயிறை பிடுங்கினா எப்படிடா நைட்டில் கட் ஆகுது கரண்ட்டு அப்படின்ற கேள்வி மக்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மீம்ஸு ட்ரோல்ஸ்லாம் போட்டு எல்லாரும் தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இப்படி மக்கள் கேள்விக்கு எதுக்குமே பதில் சொல்லாமல் மக்களை அவதிக்கு உள்ளாக்கிட்டு இப்போ சமீபத்தில் நம்ம பல்லவி மேடம் திருவிக்கா நகரோடைய எம்எல்ஏ கையில் குழந்தையை தூக்கிட்டு போகிற மாதிரிலாம் வேறு நிறைய பார்த்தாங்க. குழந்தை தூக்கிட்டு வராதிங்க, ஆபத்து. இது கூட்ட நெரிசல் ஆல்ரெடி தாவேக்கார நிறைய பார்த்துருக்கோம். அப்படி ஒரு சூழல் திரும்ப ஏற்படக்கூடாது. சரி, நீங்கள் எம்எல்ஏ, உங்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக இருக்கும். அந்த குழந்தை இப்போ தான் வந்திருக்கு, வெளியே கூட்டிகிட்டே வரக்கூடாது, வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக வச்சுருக்கணும். நோய் கிருமிகள் எதுவும் அண்டக்கூடாது, தூசு தும்பு எதுவும் படக்கூடாது. வெளியில் எங்கேயாச்சும் தூக்கிட்டு போனால் கூட அதை பாதுகாப்பாக வச்சு தான் தூக்கிட்டு போகும். நீங்கள் சாதாரணமாக தூக்கிட்டு போயிட்டுருக்கீங்க. ரொம்ப தவறான ஒரு செயல். ஒரு குழந்தை வளர்ப்பில் முக்கிய கவனம் காட்டணும். நீங்கள் அதை முக்கியத்துவம் பார்த்து செஞ்சுருக்கணும். நீங்கள் அதை பண்ணலை. சரி, ஓகே, நீங்கள் எல்லாரும் ஒரு பக்கம் கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக ஏதோ இந்த பாரதி கண்ணம்மாவில் பேக் தூக்கிட்டு போகிற மாதிரி இந்த மாதிரி குழந்தைய தூக்கிட்டு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒத்துக்க மனசு இல்லைனாலும் அது அவங்க கிண்டலுக்கு பண்ணாலும் அது தவறுன்னு நம்ம சொல்லிக்கலாம். பட் நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. அதுக்கு நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்களோ, இல்லை இப்போ மக்கள் மீதும் அக்கறை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, அப்படி செய்யாதீங்க. இங்கே மின் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு மக்களுக்கு தெம்பு இருக்குது. ஏன்னா இதோட மோசமான எல்லா நிலைமையிலும் பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. அமைச்சரவையிலிருந்து சில செயல்பாடுகள் நல்லா பண்ணாலே மட்டும் போதும்னு நம்புகிறோம். சரி, அது எல்லாத்தையும் விடுவோம் நம்ம ஒரு பக்கம். ஏன்னா இவங்க மொத்தமாக ரீல்ஸு இதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. இவங்க மண்டக்குள்ளே இருக்கிறதுலாம் இவங்க எது பண்ணாலும் அது ரீச் ஆகிடணும். இப்போ மற்ற எம்எல்ஏக்கள் இன்னும் யாரும் வெளியே வரல, இன்னும் பெருசாக வெளியே தென்படலை. ஒருத்தராக ரீல்ஸ் மூலயமாவே தென்பட்டுட்டு வராங்க. நம்ம நிர்மல்குமார் அவர்கள் கரண்ட் பீஸ் காணாமல், அவங்களுக்குலாம் மீடியா மெயின் ஸ்ட்ரீமு, இந்த முக்கிய தலைகளுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த நிர்மல்குமார், அருண்ராஜ், மாண்புமிகு அமைச்சர்கள், இவங்கெல்லாம் நிர்மல்குமார் அமைச்சர் அவர்கள், அருண்ராஜ் அமைச்சர் அவர்கள், ஆதவர்ஜன அமைச்சர் அவர்கள், புஷியானந்த் அண்ணன் மட்டும் அங்கங்கே காணாமல் போயிடுறாரு. இடையில ஒரே ஒரு ப்ரெஸ்ஸை பார்த்தாரு, ஏம்மா துளசியா அங்கே கூட நல்லா இருக்கும் கூட அப்படின்னு சொல்லி கேட்டு அதுலேயும் மாட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ஆளக்கணும். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த துறைகளில் எது சிறப்பாக செயல்படுதோ இல்லையோ, சமூக நீதித்துறை பயங்கரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அது நிதர்சனமான உண்மை, அதை நீங்கள் மறுக்கவே முடியாது. ஆனால் இப்போது கொளத்தூருக்குள்ளே இவங்க பண்ண வேலை எப்படிப்பட்ட வேலை பார்த்துக்குங்க. இந்தளவுக்கு கேவலமான ஒரு வேலை. இங்கே ஆட்சியை நடத்த துப்பு இல்லாமல் அவன்ப்பா நீ சாப்பிட்டியாப்பா, நீ நல்லா சாப்பிட்டு இருக்க, நான் ஒன்றும் சாப்பிடவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. இவங்கெல்லாம் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் வரையக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அவர்களே தோக்கடிச்சாரு விஎஸ் பாபு அவர்கள். அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? இவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்கள மட்டும்தான் இங்கே வச்சுக்கிறது. இல்லை அதை எதிர்த்துப்பா அப்படிலாம் பண்ணாதீங்க, இது யூஸ்வலான ஒன்று தான் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்கலாமே. அப்படி பண்ணாதீங்க, நம்ம வளர்ச்சியை நம்ம தானாக நடக்கும், மக்கள் தானாக நடத்துவாங்க. நீங்கள் அதை விட்டுட்டு இது எல்லாத்தையும் கண்டுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் ரீல்ஸ் இருக்குது, ரீல்ஸ் மேலே ரீல்ஸ் இருக்குது. ரீல்ஸ் போட்டு தள்ளுங்கோ, அதிலே ஜெயிச்சிருங்க. அது என்ன ஃபோட்டோ வரைய விடாமல் தடுக்கிறது? கொளத்தூர் நல்ல நிலைமையில் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். அப்படி அவ்வளோ நல்ல விஷயங்களை கொளத்தூர் கொண்டு வந்த ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதல்வர் அவர்களுடைய புகைப்படம் வரைய விடாமல் தடுக்கிறவங்களுக்கு எதிர்த்து ஒரு கருத்து கூட சொல்லாத முதல்வர் விஜய் அவர்கள் நேரில் போய் சந்திக்கிறாரு. அவங்க எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறாங்க, கீழ் லெவலில் எல்லாரையும் கலர விட்டுங்கிறாங்க. இவங்க வேலையே அதுவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. கொளத்தூருக்குள்ள எப்படி அது முடியாது அப்படின்னு சொல்ல முடியும்? இவங்களுடைய நிலைப்பாடுகள் என்னவா இருக்குன்றது நம்மளுக்கு அப்பட்டமாக வெளிச்சம் போட்டு காட்டிக்கிட்டு இருக்கு. இவர் திராவிட கட்சிகளை ஒழிக்க வந்த ஒரு பிசாசு அப்படின்னு மக்கள் எல்லாரும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தீய சக்தி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தான் அப்படின்னு பல கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு சமூக வலைதளங்களில். அந்த கருத்துக்களை நம்மளும் பார்க்க தான் செய்கிறோம். விஜய் அவர்கள்
இதை எதிர்த்து ஒன்றும் பேசாது. ஆல்ரெடி கலைஞர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கால்ல விழுற மாதிரியான ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க. அதையே முதல்ல கண்டிச்சு, "இல்லப்பா இப்படி பண்ணாதீங்க. இது தவறான செயல்ன்னு" சொல்லி எங்க சைட்லேருந்து வரல. "இது தெரியாம வந்திருக்கு. மன்னிச்சுக்கங்க. இல்ல மன்னிப்பு கூட கேட்காம வருந்துகிறோம்" அப்படின்னு சொல்லியாச்சு. நீங்க ஒண்ணு பண்ணியிருக்கணும். நீங்க ஒரு அறிக்கை குடுத்துருக்கணும். அது எதையுமே பண்றது கிடையாது. போய் கோயில் குளமா சுத்தின்னு வராரு. இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைய முதல்ல பாருங்க. அப்புறம் கோயில் குளம்லாம் போய் சுத்துங்க. உங்க பார்வை மொத்தம் இடைத்தேர்தல்ல இருக்குதே தவிர, மக்கள் மீது அக்கறையோ, மக்கள் மீது அக்கறை காட்டுனவங்களுக்காக நீங்க வைக்கக்கூடிய அந்த முன்னிறுத்தக்கூடிய செயல்களோ வந்து ரொம்ப மோசமான நிலையில பிஜேபியோட நிலைய பாராட்டக்கூடியதா தான் உங்களுடைய நிலைப்பாடுகள் இருக்கு. இந்த நிலைப்பாடுகள் குறித்து மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம இந்த குளத்தூர்ல ஸ்டாலின் அவர்களுடைய ஃபோட்டோ வரையலாமா? வேணாமா? அப்படின்னு என்ன நீங்க சொல்றீங்க? அந்த இடத்துல வரைஞ்சது தப்பு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல சரின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சப்போஸ் சரி அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கமெண்ட்ல ஸ்டாலின்னு சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.